நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்படி எஸ்ஆர்எச் கிட்ட நாங்க தோத்துட்டோமே! இப்படி வந்து ராஜஸ்தான் வந்து புலம்புற மாரி தான், நேத்து நடந்த எஸ்ஆர்எச் விசஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 216 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இசான் கிசான், ஹென்ரிச் கிளாசன் இவங்க 2 பேர் தான். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆனாலும், நாங்க நல்ல பார்ட்னர்ஷிப்ப போடுவோம்னு சொல்லி, இசான் கிசான், கிளாசின் 2 பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாங்க. இதுல இசான் கிசான் 90 ரன் அடிச்சு பட்டய கிளப்பினாரு. இன்னொரு பக்கம் கிளாசினும் நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. இவங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னால தான் எஸ்ஆர்எச் வந்து நேத்து மேட்ச்ல 20 ஓவர் முடிவுல 216 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எம்புட்டு ரன் ஆப்போனன்ட் டீம் எடுத்தா என்னப்பா? அதுதான் சேஸ் பண்றதுக்கு வைபவ் சூரியவன்சி சின்ன பையன் இருக்காப்லல, இவர் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து பட்டைய கிளப்பிருவாரு வழக்கம் போல அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். பாவங்க அந்த சின்ன பையன் மேல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. நேத்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, ஹிங்கேவோட பால்ல மனுஷன் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆயிட்டாருங்க. அவர் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, துருவ் ஜுரலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விக்கெட்டும் வந்து போயிருச்சு. ஒரே ஓவர்ல 3 விக்கெட்ட எடுத்து ஹிங்கே வந்து மனுஷன் பட்டைய கிளப்பிட்டாருங்க. சரி அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பார்ன்னு நெனைக்கும்போது, அவரும் வந்து ஹுசைனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ரியான் பராகாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து டீம காப்பாத்துவார்ன்னு நெனைக்கும்போது, அவரும் வந்து ஹிங்கேவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா, ஃபெராரியா இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நம்பிக்கை தர மாரி வந்து இருந்துச்சு. அதுலயும் ஃபெராரியா வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு மனுஷன் வந்து அசத்துனாரு. சரிப்பா இவர் இருக்க வரைக்கும் மேட்ச்ல உயிர் இருக்குன்னு நெனைக்கும்போது, அவரும் ஹுசைனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல ஜடேஜாவும் வந்து நடை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஹுசைன் அந்த விக்கெட்டோட நிறுத்தாம அடுத்தடுத்த விக்கெட்ட வந்து எடுத்தாரு. இதனால நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் வெறும் 159 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நேத்து மேட்ச எஸ்ஆர்எச் கம்ஃபர்டபுளா 57 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சுட்டாங்க. உண்மையிலேயே நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் தோத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கா வந்து இருக்குங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல ராஜஸ்தான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கன்டினியூஸ் மேட்ச வந்து வின் பண்ணாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கேவை வீழ்த்துனாங்க, மும்பையை வீழ்த்துனாங்க, ஆர்சிபியை வந்து வீழ்த்துனாங்க. அந்த அளவுக்கு டஃப்பான மேட்ச் எல்லாம் வந்து வின் பண்ணி டஃப்பான டீம்ஸ் எல்லாம் வந்து வீழ்த்தி கடைசியில எஸ்ஆர்எச் கூட வந்து தோத்துட்டாங்க. இது வந்து ஆர்ஆருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து இருக்கும். முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் ஒரு பெரிய கம்பேக்க குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.